எக்ஸ்ப்ளோரேஷன் பயாஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன் பயாஸ்னால் இப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நம்புறது. இப்போ நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்னா வாழ்க்கையே ரொம்ப சோகமானதுங்க, என் வாழ்க்கையே பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் ரொம்ப கோவப்படுறேன்னா நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு என்னோடய ஐடென்டிட்டியாக அதை எடுத்துக்கிறது. நான் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சிட்டேன்னா நான் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிறது. யாரோ ஒரு நபர் என்னை இன்றைக்கி ஏமாற்றிட்டாரா, வாழ்க்கையில் மனுஷங்களே இப்படி தாங்க, எல்லாரும் ஏமாத்துக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி ஒன்று நடக்குதுன்னா அது இன்றைக்கி நடக்குது, அதுதான் எப்போவுமே நடக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது கிடையாது. இதை ரயான் ஹாலிடே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு உன் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏதாவது ஒன்று லைஃப்பில் நடக்குதுன்னா அது நடக்குது, அவ்வளவுதான், அதுதான் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பயாஸ்லேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மைண்ட் ஷிஃப்ட்டை நம்ம பண்ணணும். அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல வாட் கரண்ட்லி அப்படின்னு யோசிக்கணும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்றதையே பார்க்காம எப்போவுமே எதிர்கால சிந்தனையோட மட்டுமே இருந்தோம்னா இப்போ நடக்கிறத கூட எதிர்காலத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணுவோம். அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் பயாஸ்ன்றது வரும். இப்போ என்ன நடக்குதுன்றதை கவனிங்க, அது இப்போ மட்டும்தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எதிர்காலம் கட்டாயம் மாறும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்றதுனால உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்கன்றதுனால உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வருத்தத்தோடு இருக்க போகிறீங்கன்றதும் கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப தலைகணத்தோடையும் இருக்க தேவையில்ல, ரொம்ப வருத்தத்தோடையும் இருக்க தேவையில்ல. உங்கள் கூட அதிகமாக வாழ்க்கையை பற்றி புலம்புற ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி விடுங்க.